about median பார்க்க போறோம். Okay, இந்த questions for example 7 mean deviation about median. அப்ப என்னது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் முடிச்சது என்னென்ன முடிச்சுக்கிறோம் அப்படின்னா அன்குரூப்டு டேட்டாவில் பார்த்துட்டோம். அன்குரூப்டு டேட்டாவில் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து குரூப்டு டேட்டாவில் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ இது வந்து கிளாஸ் இன்டர்வலில் குரூப்டு டேட்டாவில் எப்படி வந்து மீன் டிவியேஷன் எபோட் மீடியன் கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணணும், மீடியன் கண்டுபிடிக்க வேணும்னா இன் கிளாஸ் இன்டர்வல் கேஸில் கிளாஸ் மார்க் கண்டுபிடிக்கணும். கிளாஸ் மார்க்கோட ஃபார்முலா என்ன, மீடியன் கிளாஸோட ஃபார்முலா. அதாவது கிளாஸ் மார்க் கண்டுபிடிக்கணும், மீடியன் கிளாஸோட ஃபார்முலா தெரிய வேணும். மீடியன் கிளாஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கேபிட்டல் n/2. தட் மீன்ஸ் சம்மேஷன் f டிவைடட் பை 2. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் போடணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்க முடியும், மீடியன் கண்டுபிடிக்கும். மீடியத்தோட ஃபார்முலா என்ன நான் இருக்குங்களா, L plus n/2 minus cf by f into h. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, மீடியன் கண்டுபிடிச்சிங்களா. இப்போ மீன் டிவியேஷன் எபோட் மீடியன் கண்டுபிடிப்பீங்க. என்ன ஃபார்முலாமா, சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் இங்கே எஃப்ஐ வந்துருக்குறா, முன்னாடி எஃப்ஐ வந்துடும், எஃப்ஐ xi மைனஸ் மீடியன் டிவைடட் பை கேபிட்டல் N. கரெக்டாமா, நான் இருக்குதா ஃபார்முலா. சரி, அப்போ எஃப்ஐ இன்ட்டுங்கிறது மறந்துடாத, அப்போ அது மிஸ்டேக் ஆகிட போகுது. சரிங்களா, டிவைட் பை கேபிட்டல் என்னங்கிறது என்ன, சம்மேஷன் எஃப். கேபிட்டல் எங்கிறது நம்ம கேபிட்டல் என்னங்கிறது என்ன சொன்னோம் ஆல்ரெடி, சம்மேஷன் எஃப்னு போட்டுக்கிறோம். அப்போ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா, சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஒவ்வொன்றா முடிக்கலாமா. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம கிளாஸ் இன்டர்வல் எழுதிட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 0லேருந்து நம்மளுக்கு 60 வரைக்கும் வருதா, 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60. எப்போட வெளியில் கண்ணு 6, 7, 15, 6, 7, 15. அடுத்து 16, 4, 2, 16, 4, 2. CF என்ன வேல்யூ கண்ணு, CF என்ன, CF தெரியுமில்ல, 6 6 plus 7 13. 13 plus 15 28. 28 34 44. அடுத்தது 48, நெக்ஸ்ட்டு பார்த்தா 50. அப்போ சம்மேஷன் எப்போ எவ்வளோ கிடைக்கும், 50 கிடைக்கும். சம்மேஷன் எவ்வளோ கிடைக்கும், 50 கிடைக்கும். ஓகே, இஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க் முடிஞ்சது. இப்போ கிளாஸ் மார்க் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது மீடியம் கிளாஸு, மீடியம் கிளாஸோட ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கேபிட்டல் n/2ன்னு. இங்கே கேபிட்டல் N யார், சம்மேஷன் எஃப்ஐயோட வேல்யூ தான். அதாவது இந்த வேல்யூ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்போ என்ன கிடைக்குது, 50/2ன்னு வரும். கரெக்டுங்களா, 50/2 that is equal to 25. இப்போ நம்ம எப்படி மீடியம் கிளாஸ் செலக்ட் பண்ண போகிறோம், 25னா எய்தர் 25 இருக்கணும் ஆர் நியரஸ்ட் கிரேட்டஸ்ட் வேல்யூ இருக்கணும். இது 13, இது 28. அப்போ நியரஸ்ட் கிரேட்டஸ்ட் வேல்யூ 28 தான். கிரேட்டஸ்ட் வேல்யூ நாட் ஃபார் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, கிரேட்டஸ்ட் வேல்யூ எடுப்போம். அப்போ 1, 2, 3. அப்போ இங்கே எங்கே 3 எலிமெண்ட்டு, இதை 3rd எலிமெண்ட். அப்போ அதுக்கு ரிகார்டிங் அந்த கிளாஸஸ் செலக்ட் பண்ணுவீங்க. கரெக்டாமா, அந்த கிளாஸஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ யாரெல்லாம் நோட் பண்ணுவீங்க, ப்ரிசீடிங் வேல்யூ தான் நம்மளுக்கு CF, ப்ரிசீடிங் வேல்யூ CF. அப்போ கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா F, கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா F, கரஸ்பாண்டிங் லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா L, கரஸ்பாண்டிங் லோயர் லிமிட் பார்த்து L. ஹச்சோட வேல்யூ லென்த் ஆஃப் இன்டர்வல் 10. அப்போ ஃபார்முலா இருக்கிறதெல்லாம் வந்துருச்சா, H வந்துருச்சு, F வந்துருச்சு, CF வந்துருச்சு, n/2 வந்துருச்சு, L வந்துருச்சு. சரி, எல்லா வேல்யூ வந்துருச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் கண்டுபிடிச்சா போதும். அப்போ மீடியன் ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லோட வேல்யூ தான் நோட் பண்ணிவிட்டோம் 20ன்னு. அப்போ 20 + n/2 25, n/2னா 50 divided by 2 25 minus CF னா preceding cumulative frequency 13 divided by corresponding frequency வந்து 1 2 3 5
ஓகே 15 இன்ட்டு ஹச் வந்து 10. அப்போ என்னாச்சு 20 ப்ளஸ் 25 மைனஸ் 13 எவ்வளோ 12 ஆகும். 12/15 இன்ட்டு 3 சரி இன்ட்டு 10 10 இது 5ஆல் டிவைட் பண்ணலாம் 2 இது வந்து 3ன்னு கரெக்டாமா 2 3 கட் பண்ணலாம் இது கட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 4ன்னு வரும். சரியா கண்ணு எனக்கு டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். அப்போ என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 4 இன்ட்டு 2 வந்து 8. அப்போ நம்மளுக்கு மீடியன் என்ன கிடைக்குது? மீடியன் ஈக்குவல் டு 28. மீடியன் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? மீன் டிவியேஷன் எபோட் மீடியம் கண்டுபிடிப்போம். மீன் டிவியேஷன் எபோட் மீடியம் அதோட நோட்டேஷன் தான் எம்டி ஆஃப் எம்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் மீடியன் டிவைடட் பை கேபிட்டல் என். எஃப்ஐ வரும், எஃப்ஐ முன்னாடி மல்டிப்ளை பண்ண மாட்டாங்க. நார்மல் ஃபார்முலா இது ப்ரீகன்ஸ் வந்து முன்னாடி எஃப்ஐ மல்டிப்ளை பண்ணணும், அதை மாற்றாது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ்ஐ வேணும். எக்ஸ்ஐங்கிறது உங்களுக்கு தெரியும் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எக்ஸ்ஐ. அப்போ 0லேருந்து 10 வரைக்கும் 50லேருந்து 60 வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுறீங்க. கிளாஸ் இன்டர்வல் 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60. எக்ஸ்ஐ வேணும். எக்ஸ்ஐங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மிட் வேல்யூ. அப்போ என்னாச்சு 5, 15, 25, 35, 45, 55. ஸோ அடுத்த ஒர்க்கு என்ன? எஃப்ஐ வேல்யூ வேணும். அடுத்து மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் மீடியன். மீடியத்தோட வேல்யூ தான் நமக்கு தெரியும். எவ்வளோ வந்து 25 28 வந்து மீடியத்தோட வேல்யூ வந்து 28 வந்தது. கரெக்டுங்களா? செக் பண்ணிக்கிறேன். மீடியம் 28 தான் இருக்குது. அதனால் மீடியத்தோட வேல்யூ 28. அதை நான் என்ட்ரி பண்ணிட்டேன். எஃப்ஐ வேல்யூ அந்த டேபிளில் இருக்கிற வேல்யூ அதை அப்படியே பார்த்து எழுதுறீங்க. 6, 7, 15. 6, 7, 15. 6, 7, 15. அடுத்தது 16 என்ன கிடைக்கிறாங்க? 16 4 2 ஓகே 16 4 2. 16 4 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வேல்யூவில் என்ன பண்ண போகிறோங்க? 28 மைனஸ் பண்ணி போட போகிறீங்க. அதாவது மாடலஸ் 5 மைனஸ் 28 எவ்வளோ கிடைக்கும்? மைனஸ் 23 கிடைக்கும். அது ப்ளஸ் 23 ஆயிடும் மாடலஸ் வரனால. அடுத்தது மாடலஸ் 15 மைனஸ் 28 எவ்வளோ கிடைக்கும்? 13. அப்படியே மைனஸ் பண்ணி சொல்ல பார்க்கலாம். So 23, 13, 3, 7, 17, 27. 7, 17, 27. கரெக்டாக என்ன? ஓகே. அப்போ அடுத்த ஒர்க்கு என்ன? எஃப்ஐ இன்ட்டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் மீடியன். கரெக்டாமா? அப்போ என்ன வேணும்? இந்த டேம் இன்ட்டு இந்த டேம் மல்டிப்ளை பண்ணுவோம். சொல்லுங்கள் எவ்வளோ கிடைக்கணும்? 120, 138. செக் பண்ணிக்கிட்டா? டேம் இன்ட்டு இந்த டேம் 60, 78 நம்பர் மல்டிப்ளை பண்ணுற கரெக்டாக பார்த்துக்கோ. 91. எதுக்குடா? So 138 அப்புறம் 91. ஓகே 7 இன்ட்டு 17 91. ஓகே 7 இன்ட்டு 13 வந்து 91. நான் மாற்றி போட்டு 15 இன்ட்டு 3 15 இன்ட்டு 3 எவ்வளவு? 45. 45. அடுத்து 16 இன்ட்டு 7 எவ்வளோ கிடைக்குதா? 108. 70 112. இல்லை ஓகே கரெக்ட் தான் 112. 112. அடுத்து 4ன்னா 40, 68. செக் பண்ணி பாருங்க. 28 ப்ளஸ் 40 68. கரெக்டாமா? 2 இன்ட்டு 27 54. கரெக்டாக கண்ணு? அப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் சம் பண்ணி இது எல்லாத்தையும் சம் பண்ணி இது சம் பண்ணால் தான் நமக்கு என்ன தெரியுது? 50 ஆல்ரெடி போட்டாச்சு. இதனோட சம்மேஷன் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன வருது? கம்ப்ளீட் பண்ணுறீங்களா? 2 வருஷம் இது போடலாமா? போடுறீங்களா? கம்ப்ளீட் பண்ணுங்க.
ஆட் பண்ண முடியுதாடா? Sir, 508. 508 சொல்லுமா எவ்வளவு? 508. 508. ஓகே. ஸோ அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. மீன் டிவியேஷன் எபோட் மீடியன் ஈக்குவல் டு இந்த வேல்யூ டிவைட் பை 50. அப்போ 508 டிவைட் பை 50. ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்குது? 10 டைம்ஸ் இது ஒரு டைம் 505 330 அப்போ 6 101.6 வருது. 101.6 இதுதான் மீன் டிவியேஷன் எபோட் மீடியத்தோட வேல்யூ. ஓகேம்மா, எனக்கு டவுட் இருக்குங்களா? சார் அவங்க 50 வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ 10.16 தானே வரும். அந்த பாயிண்ட் வரும்போது 10.16 வரும். கரெக்ட். அந்த ஜீரோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ நம்மளோட எண்ட் ஆஃப் ரிசல்ட் 10.16. கரெக்டாக? கரெக்டு தானே? இந்த ஜீரோன்னு விட்டுட்டு அந்த ஜீரோ போடும்போது உங்களுக்கு கரெக்டாக. என்ன டவுட் இருக்கிறாங்கன்னு? இல்லை சார். சரி, அப்போ